இந்த உலகத்திலேயே எல்லாரும் ஆசைப்படக்கூடிய விஷயம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். என்ன தெரியுமா? நானு சமீபத்துல ஒரு சினிமா பார்க்க போயிருந்தேன். அதாவது பாத்தீங்கன்னா, இந்த விஷால், எஸ்.ஏ. சூர்யா இவங்க நடிச்ச ஒரு படம். அதுல டைம் டிராவல் அப்படின்னு சொல்லி அதை பத்தி ஒரு படம் எடுத்திருந்தாங்க. எல்லாரும் சினிமாவா பார்த்து வெளியில வந்துட்டாங்க. ஆனா நான் அதை பார்த்துட்டு எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் இருந்தது. அது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நிலவுல என்ன இருக்கு, பூமிக்கடியில என்ன இருக்கு, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றுருச்சு. கடுமையான வளர்ச்சி. அதே மாதிரி டைம் டிராவல் அப்படிங்கறத ஒண்ணு கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த யுகத்துல இந்த பிரபஞ்சத்துல நம்மள மாதிரி யோகக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எப்படின்னு பாருங்களேன். நம்ம ரிவர்ஸ்ல போய் நம்ம பள்ளி பருவங்களை அனுபவிச்ச ஒரு ஒரு மகிழ்ச்சியான தருணம், காலேஜ்ல அனுபவிச்ச ஒரு மகிழ்ச்சியான தருணம், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வர அளவுக்கு ஒரு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நம்மள மாதிரி கொடுத்து வச்சவங்க யாருமே கிடையாது. ஆனா அது முடியுமோ முடியாதோ அது தெரியல. இருந்தாலும் இனி ஒரு விஷயம் நீங்க கேளுங்களேன். இதுக்கு பிறகாவது இதுக்கு பிறகு நம்ம நீ வாழ்ற வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் ரசிச்சு ரசிச்சு வாழலாமே. அதாவது ஒரு போட்டி பொறாமைகள் வேண்டாம். ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகலாம். நிறைய விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போகலாம். நம்ம நண்பர்கள்ட்டையோ, லைஃப் பார்ட்னர்ட்டையோ, நம்ம தொழிலையோ எல்லாத்தையும் நம்ம விட்டு கொடுத்து கொஞ்சம் போகுமே. விட்டு கொடுத்து போனா இந்த லைஃப் அதே மாதிரி ஒவ்வொரு நாட்களும் ஒரு மகிழ்ச்சியான தருணமா அமையும் நான் நினைக்கிறேன். முயற்சி பண்ணி பார்ப்போமே. நன்றி.